புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 2 நுட்பமான பொருளின் இராச்சியம் பக்கம் 104. எங்கள் நடுத்தர சொற்கள் முன்னறிவிப்பு வரிகளில் வரையப்பட்டுள்ளன. எங்கள் முடிக்கப்பட்ட முடிவுகள் நேரலையில் எதிர்பார்க்கப்படுகின்றன. எங்கள் இறங்கு விமானத்தின் இந்த புத்திசாலித்தனமான கூரை சொர்க்கத்தின் காற்றின் இலவச வரத்தை இடைமறித்து ஒரு வலிமையான சுவாசத்தின் சிறிய ஊடுருவல்களை அல்லது தங்க லட்டுகள் மூலம் நறுமண சுற்றுகளை ஒப்புக்கொள்கிறது. இது மரணமில்லாத சூரியன்கள் மற்றும் கடவுளின் மழையின் ஸ்ட்ரீமிங் ஆகியவற்றிலிருந்து நமது நிலப்பரப்பு மனதின் உச்சவரம்பை காப்பாற்றுகிறது. இன்னும் ஒரு விசித்திரமான இரிஸ் பிரகாசத்தை கால்வாய் செய்கிறது, மேலும் அழியாத வானத்திலிருந்து பிரகாசமான பனிகள் சொட்டுகின்றன. நமது நாட்களை நகர்த்தும் சக்திகளுக்கான ஒரு பத்தியில் இந்த மொத்த இயற்கையின் சுவர்களுக்குப் பின்னால் உள்ள அமானுஷ்யங்கள், ஒரு கோசமர் திருமண மண்டபம், வடிவத்துடன் கூடிய மனது, கனவுகளின் திரைச்சீலையால் மறைக்கப்பட்டுள்ளது. பரலோகத்தின் அர்த்தங்கள் முக்காடு வழியாக திருடுகின்றன. அதன் உள்பார்வை இந்த வெளிப்புறக் காட்சியைத் தாங்குகிறது. மகிழ்ச்சியான கோடுகளுடன் கூடிய நுண்ணிய உணர்வு, நமது தொடுதலால் அடைய முடியாத ஒரு சாதுரியத்தை அது கொண்டுள்ளது. உணர்வின் தூய்மையை நாம் உணரவே முடியாது. நித்தியரே உடனான அதன் பரிந்துரையானது நமது நிலையற்ற பூமியின் சுருக்கமான முயற்சிகளை அழகு மற்றும் பொருட்களின் சரியான வடிவத்தை ஊக்குவிக்கிறது. சக்தியின் இளம் தெய்வீகத்தின் அறைகளிலும் நித்திய குழந்தையின் ஆரம்பகால விளையாட்டும் அவரது வெளிவரும் எண்ணங்களின் உருவகங்கள் ஒரு பிரகாசமான நித்திய அதிசயத்தின் சாயல்களில் நிரம்பியுள்ளன. அந்த தெளிவான காற்றின் கிசுகிசுக்களால் மந்தமாகின்றன. அவை டைவ் செய்யும் முன் பறவைகளைப் போல கனவு சாயலில் ஓய்வெடுங்கள். பூமி நேரக் கடலில் மிதக்கும். இங்கே தோன்றும் எல்லாவற்றிலும் அழகான சாயல் உள்ளது. நம் இதயங்கள் எதை கருத்தரித்தாலும் நம் தலைகள் உருவாக்குகின்றன. சில உயர் அசல் அழகை இழக்கின்றன. அங்கிருந்து நாடுகடத்தப்பட்டவர்கள் பூமிக்குரிய சாயலுக்கு ஒப்புக்கொள்கிறார்கள். கண்ணுக்குத் தெரியும் வசீகரம் மற்றும் கருணை எதுவோ அது அதன் குறைபாடற்ற மற்றும் அழியாத கோடுகளைக் காண்கிறது. இங்கு அழகாக இருப்பதெல்லாம் தெய்வீகமே.